அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் என்னன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசுறாங்க, இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல, தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா. இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை இவங்க எல்லாம் வந்து பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்றாங்க. மூச்சுக்கு 300 தடவை திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறாங்க. நடந்து கொண்டிருப்பது பெரியாருடைய ஆட்சி. இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பத்தி என்ன சொன்னார் உங்க எல்லோருக்குமே தெரியும். தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய 3 புலவர்கள், ஐயன் திருவள்ளுவர் அவர்கள், தொல்காப்பியர் அவர்கள், கம்பன் அவர்கள். இந்த 3 பேர்த்த பத்தி பெரியார் என்ன சொன்னாருன்னு மட்டும் நான் படிக்கிறேங்க, நீங்க கேளுங்க. திருவள்ளுவரை பத்தி சொல்றார். திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான். இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவனை பற்றி பேசுவது. பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க. தொல்காப்பியன் ஆரிய கூலி, ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி. பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க. கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன், அது ஒண்ணுதான் கரெக்டா சொல்லியிருக்கார். கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன். அரசியல்வாதியை தப்பா சரியா சொல்லியிருக்காரு, கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காங்க. முழு பொய்யன், முழு பித்தலாட்டக்காரன். இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய 3 புலவர்களை பற்றி சொன்ன கருத்து. ஆனா இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம், அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியாருடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது. அது வரும், ஆனால் வரும் பொழுது பயங்கரமாக வரும், அது சாதாரணமாக வராது. கலாச்சாரத்தை 70 ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கத்தான் போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரி, 10ஆம் வகுப்பு படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.